என்னுடைய அன்பான பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் வாழ்க்கையை மாற்ற எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டியாக தந்தவர் தான் என் அன்பு சகோதரி அன்பிற்கினியால் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னோட பேரு சௌமியா. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னோட வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம, ஏன் பிறந்தோம்? எதுக்காக வாழ்றோம்? அப்படிங்கிற வாழ்க்கைய பத்தின புரிதல் எதுவுமே இல்லாம, எனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாம, செல்ஃப் லவ் இல்லாம, செல்ஃப் கேர் இல்லாம, மத்தவங்கள குறை சொல்லிட்டு, என்னோட கருத்துக்கள சொல்றதுக்கு கூட பயந்துட்டு, மத்தவங்கள புறம் பேசிட்டு, தாழ்வு மனப்பான்மையோடு, நமக்குன்னு எதுவுமே லாய்க்கில்ல, நமக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது. வசதியா இருக்கிறவங்கள பார்த்தா, நமக்கெல்லாம் எங்க இது நடக்க போகுது? மத்தவங்கள பார்த்து ஏங்குறது, மத்தவங்களுக்கு ஒண்ணு நடந்தா, ஆ நம்மளுக்கெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு, சும்மா கூட என்னால நம்மளுக்கும் வசதியான வாழ்க்கை கிடைக்கும். செல்வ செழிப்பா நம்மளும் வாழ்வோம். அந்த வாழ்க்கை நம்மளுக்கும் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாம இருப்பேன். பணம்னு சொன்னாலே பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, கோபம், வலி இந்த மாரி நெறைய நெகட்டிவ்ஸ் தான் மனசுல போட்டு வச்சிருந்தேன். அ எதையுமே நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். வீட்டு வேலை, என் அத்தை, வீட்டுக்காரர் இப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து எனக்கு கஷ்டமான சிச்சுவேஷன்ல எனக்குள்ளேயே நான் போட்டு என்ன நானே கஷ்டப்படுத்திக்குவேன். யோசிச்சு யோசிச்சு ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன்? நம்மளும் படிச்சிருக்கிறோம்ல, வேலைக்கு போகலாம்ல. ஏன் வந்து இந்த வீடு, சாப்பிடுறது, தூங்குறது, வீட்டு வேலை செய்றது இப்படியே இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் வாழ்க்கை மாறாதா? அப்படின்னு எனக்குள்ளேயே போட்டு கஷ்டப்படுத்திக்குவேன். எனக்கு எதுக்கு எடுத்தாலும் அழ மட்டும் தான் தெரியும். தைரியமா யாரையுமே ஃபேஸ் பண்ணவே மாட்டேன். எங்க அம்மா வந்து என்ன புகுந்த வீட்டுக்கு அனுப்புறப்போ ஒண்ணு சொன்னாங்க. எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கோ அப்படிங்கிறத சொன்னாங்க. அது சொன்னாங்களா என்னன்னு அதனாலயோ என்னமோ தெரியல. மனசுலயே நான் எல்லாத்தையும் எல்லா கஷ்டத்தையும் எனக்குள்ளேயே வச்சு போட்டு குழம்பிட்டு ஒரு டிப்ரஷன்லயே இருப்பேன் எப்பவுமே. எல்லாரும் என்ன நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. யாரு என்ன ஒரு வேலை சொன்னாலுமே நான் அத தட்டாம செய்வேன். என்னால செய்ய முடியாதுன்னு எதுத்தும் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நான் லவ் பண்ணவே மாட்டேன். எனக்குன்னு எதையும் செஞ்சுக்க மாட்டேன். சாப்பாடே செஞ்சா கூட பையனுக்கு என்ன பிடிக்கும், வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும், அப்படிங்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர, எனக்குன்னு புடிச்சத செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டேன். 10 வருஷம் இப்படியே என்னோட வாழ்க்கை போச்சு. அப்புறம் நான் வந்து ரொம்ப பக்தியா இருப்பேன். கோவிலுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கோவிலுக்கு போற பழக்கம். செவ்வாய், வெள்ளி, சஷ்டி இந்த மாரி எல்லா கோயிலுக்கும் போவேன். அ அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்த பத்தி தெரிய வந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு 4, 5 வருஷமாவே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு, குளிச்சுட்டு தீபம் பத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. ஆனா முழுசா மாறுச்சான்னு கேட்டா இல்ல. அப்போ என்னோட லைஃப்ல எந்த முன்னேற்றமும் இல்லையே! நம்ம எங்க தப்பு பண்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் நெறைய வந்து ஆன்மீக வீடியோஸு, மாரல் ஸ்டோரீஸ் எல்லாமே பாப்பேன், கேட்பேன். அப்பதான் YouTubeல வந்துட்டு பிரபஞ்சம் அப்படிங்கிற வேர்ட வந்து ஃபர்ஸ்ட்டு அ ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து YouTubeலயுமே, Googleலயும் போய் நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் YouTube சேனல் நெறைய பார்த்து அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டு கேட்டு வைப்பேன். ஆனா வந்து அவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க கொஸ்டினுக்கு. அப்பதான் வந்து சிரிப்போம் சிந்திப்போம்ங்கிற யூடியூப் சேனல்ல அவங்க வீடியோஸ் எல்லாம் ஆ அவங்க போடுறதெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். பார்த்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றது எல்லாமே வந்து எனக்குன்னே சொல்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு நான் மெடிடேஷன் பண்ணணுங்கிற ரொம்ப ஆசைப்பட்டு நான் பண்ணி பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து மெடிடேஷன் சுத்தமா வரவே இல்ல. அப்புறம் கண்ண மூடி உட்கார்ந்தாலே எல்லாம் அந்த ஒர்க்கு, டிப்ரஷன், அம் மனசுக்குள்ள எண்ணம் நெறைய ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நான் மேம்க்கு ஒரு நாள் வந்துட்டு அதாவது நவம்பர் 13 கரெக்ட்டா மேம்க்கு ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பண்றேன். WhatsAppல மெடிடேஷன் எப்படி பண்றதுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க உடனே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. 1 ஹவர்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி எனக்கும் ரிப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப கேர் எடுத்து அக்கறையா சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்க வந்து பண்ண முடியாதும்மா. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புடிச்ச இடத்துல போய் 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. எண்ணங்கள் நெறையா வரத்தான் செய்யும். அத வந்துட்டு நீங்க வந்து எண்ணங்கள் நெறையா வரும். நீங்க வந்து அத ஒரு படம் மாரி பார்த்துட்டு மட்டும் இருங்க. அப்புறம் அதுவே வந்து அப்புறம் மூச்ச கவனிங்க அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகுனேன். ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படியே எச்சு பண்ணி அமைதியா உட்கார ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு அவங்க அந்த மெடிடேஷன் பத்தி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ்லயே எனக்கு வந்து பிரபஞ்சம் எனக்கு காட்டுன வழிகாட்டி தான் இவங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பல்லாம் எனக்கு இக்கட்டான சிச்சுவேஷன் வருதோ, அப்ப எல்லாமே வந்து மேமுக்கு அழுதுட்டே தான் சும்மாவெல்லாம் போட மாட்டேன். அழுதுட்டே வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவேன். மேம் அத பார்த்துட்டு அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணிருவாங்க. அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானும் நெறைய டைம் பார்ப்பேன். ஒரு வீடியோவ 4, 5 டைம் கேட்டுருக்கிறேன். எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டு வைப்பேன். ஆனா அவங்க வந்து உடனே ரிப்ளை பண்ணிருவாங்க. அப்புறம் வந்து எனக்கு பணம்னாலே பயமா இருக்குது, பதட்டமா இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் கண்டுபிடிச்சுட்டேன். மேம் சொன்ன டாஸ்க் எல்லாமே நான் பண்ணி மெடிடேஷன் எல்லாம் கொஞ்சம் பண்ண ஏன் என்கிட்ட பணம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அபரிவிதம்னு என்னால என் வாயிலிருந்து அந்த வார்த்தையே வராது. செல்வ செழிப்புனாலே ஒரு பயம். அப்படித்தான் இருந்துச்சு. அ அப்புறம் எல்லாமே மேம் கிட்ட சொன்னேன். சொன்னதுக்கு மேம் வந்துட்டு, "ஓகே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அ அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் அப்ப சொல்லி நம்ம வந்து உங்க உள் மனசுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறம் நான் டெய்லியுமே 21 நாள் சேலஞ்சுல எனக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க மேமு. அதுல வந்துட்டு என்னோட டெய்லி எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒண்ணு கெட்டது நடந்துருச்சுன்னா, அதையவே பாசிட்டிவே நெனச்சுட்டு, யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருப்போம். ஆனா அதுல அதையவே நெனச்சுட்டு இருக்கிறங்காட்டி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது முடிஞ்சிருச்சுன்னா, அத அதோட விட்டுறணும். இப்ப பிரசன்ட்ல நம்ம கையில தானே இருக்கு. இப்ப இந்த நிமிடம் வந்து நம்ம கையில தானே இருக்கு. நம்ம இந்த நிமிஷத்துல நம்ம வாழ்வோமே, ஏன் பாஸ்ட்டுக்கு போகணும்?
அப்படின்னு மேம் சொன்னத கேட்டு நானும் வந்துட்டு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு தான். இப்ப வந்து 13 வருஷம் கல்யாணம் ஆகி நடந்து முடிஞ்சது முடிஞ்சாச்சு. அத நம்ம யோசிக்கிறனால ஒரு பிரயோஜனம் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, "உனி இருக்குல்ல, இந்த நிமிஷம் இந்த நொடி நான் உயிரோட தானே இருக்கிறேன். நான் வந்து என் லைஃப்ப என்னால மாத்த முடியும்." அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நான் வந்துட்டேன். மேமோட பேசி பேசியே அந்த நம்பிக்கை எனக்கு உள்ள வந்து ஒவ்வொரு செல்லையுமே எனக்கு வந்துட்டு வளர ஆரம்பிச்சுச்சு. என் நம்பிக்கை அதிகரிச்சுச்சு. அப்புறம் இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நான் மெடிடேஷன் பண்றேன், ஹோப்பனோப்போ பண்றேன், 21 நாள் டாஸ்க் பண்ணேன். மேம் சொல்ற எல்லா டாஸ்க்குமே பண்ணி, என்னோட அதாவது என்னோட எனர்ஜிய இன்கிரீஸ் பண்ணிட்டேன். நான் வந்து லோ எனர்ஜிக்கு போனா கூடவே, என்னோட எனர்ஜி லோ ஆனா கூடவே நான் வந்துட்டு அத எப்படி இன்கிரீஸ் பண்ணும். அப்பவே வந்து நான் எதுவுமே வீட்லயே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது அப்படிங்கும்போது, அ அப்ஸ் வந்துச்சுன்னா ஹேப்பி தான். ஆனா டவுன் வரும்போது உடனே அதிலிருந்து எப்படி நம்ம விழிப்புணர்வோட நம்ம அதிலிருந்து எப்படி வெளில வரது அப்படிங்கிறதையும் கத்துக்கிட்டு, இப்ப வந்து வீட்ல ஹஸ்பண்ட் பேசுறாரா பேசிட்டு போட்டு, எனக்கு காது கேட்காது, எனக்கு வாய் பேச வராது அப்படிங்கிற இதுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஹஸ்பண்ட் பேசினாருன்னா, நான் எனக்கு காது கேட்காத மாரியே தான் இருப்பேன். நான் அந்த இடத்திலேயே இல்ல. அ என்னோட உடம்பு மட்டும் தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்குமே தவிர, என்னோட காது வந்து அத கேட்கவே செய்யாது. அவர் பேசுற வரைக்கும் எனக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேசாது அப்படிங்கிற மாரி தான் நான் ஒரு ஊம அப்படிங்கிற மாரி தான் இருக்கிறேன். இருக்கிறேன். இந்த ஒரு 6, 7 மாசமாவே நான் அப்படித்தான் மாறி, என் வீட்ல வந்துட்டு இப்ப ரொம்ப அமைதியான வீடா, அன்பான வீடா, செல்வ செழிப்பான, ஆரோக்கியமான வீடா வந்து இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை தந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி. அ மொதலல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, நான் வந்துட்டு டெய்லியுமே மூவ் போட்டு தான் தூங்குவேன். மூவ் இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா, சிசேரியன் பண்ணங்காட்டி எனக்கு ரொம்ப வந்து இடுப்பு வலியாயிட்டே இருக்கும். அப்புறம் மூவ் போடாம நான் தூங்க மாட்டேன். கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பேன். கால் வலியோடவே தான் இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலுக்கு மூவெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். மந்த்லி 2 மூவெல்லாம் நான் வாங்கிருவேன். என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. என்னோட உடம்பு மட்டும் இல்லாம, என்னோட குடும்ப உறுப்பினர்களோட உடம்பு எல்லாமே ஆரோக்கியமா இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கும் சொல்லிக் குடுத்துருக்கேன். அவரும் அத ஃபாலோ பண்றாரு. அவருக்கு சின்ன சின்ன கால்வலி வந்தா கூட, இந்த கால்வலிக்கு நான் தான் பொறுப்பு. உன்ன நான் நல்லா கவனிச்சிருக்கணும். ஏதோ தப்பு நான் தான் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னங்காட்டி அவருக்கு வந்துட்டு இப்போ அவருமே வந்து இத ஃபாலோ பண்றாரு. அப்புறம் எனக்கு நான் நிம்மதியா படுத்த அடுத்த செகண்டே தூங்கிருவேன். ம். இவ்ளோ ஆரோக்கியமான, நிம்மதியான தூக்கம் எத்தன பேத்துக்கு இருக்கும்? எனக்கு ஆனா கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. நான் வந்து அபரிமிதமான செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னோட ஃபேமிலியோட இன்கம் 15,000 தான். இந்த ஒரு வருஷத்துல என்னோட ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா, 36,000 அண்ட் எபோவ். என்னோட இன்கம் செல்வ செழிப்பா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அபரிவிதமான செல்வத்தை ஈர்க்க நான் தகுதியுடையவள். அ என் எனக்கு வந்து பணம் பல வழிகளில் வருது. பணத்த நான் ஈர்த்துட்டே இருக்கேன். பணம் சம்பாதிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆம். என்னோட குடும்ப உறவுகள் பார்த்துட்டீங்கன்னா, எங்க அத்தை வந்து என்ன ஒரு அம்மா மாரி எனக்கு ஒரு அம்மாவா இருக்காங்க. அப்புறம் என்னோட அண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, சகோதரியா இருக்காங்க. என்னோட குடும்ப உறவு எல்லாமே என்கிட்ட அன்பா, கருணையா, நன்றி உணர்வோடு இருக்காங்க. நானும் அதே மாரி எல்லாத்துக்கிட்டயும் அன்பா, கருணையா, நன்றி உணர்வோடு இருக்கிறேன். நன்றி உணர்வா நடந்துக்கிறேன். என்னோட மகன் ரொம்ப நல்லா படிக்கிறான். எல்லா போட்டியிலயுமே வின் பண்றான். அவனுக்கு வந்துட்டு பிரபஞ்சத்த பத்தி நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அவனும் ரொம்ப நல்லா அழகா கத்துக்கிறான். என்ன அப்படியே ஃபாலோ பண்றான். எல்லாத்துக்கிட்டயும் அன்பா, கருணையா நடந்துக்கிறான். அக்கறையா இருக்கான். என் மேலயும், என் ஹஸ்பண்ட் மேலயும் ரொம்ப பாசமா இருக்கான். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப அன்பா பார்த்துக்கிறாரு. ரொம்ப அக்கறையா எங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு, எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும், நாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும், அ நாங்க கேட்கிற பொருட்கள் அனைத்தையும் வாங்கி குடுத்து, எங்கள ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா எங்களுக்காக செலவு செய்றாரு. எங்க குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்றாரு. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். தேங்க் யூ யூனிவர்ஸ். அப்புறம் என்னோட அன்பான பிரபஞ்சம் எனக்கு அற்புதமான இந்த வாழ்க்கையை தந்திருக்காங்க. அதற்காக கோடான கோடி நன்றிகள். அ எனக்காக 4 ஏக்கர் நிலத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. செல்வ செழிப்பான இயற்கை எழில் நிறைந்த 4 ஏக்கர் நிலத்தை தந்த என்னுடைய அன்பு பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. அ நான் கேட்கிற இப்போ இதுவரைக்கும் எனக்கு யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா கிடைக்காது. அதாவது சரணாகதி ஸ்டேட்ல இருந்து நம்ம கேட்கும்போது எல்லாமே நம்மளுக்கு சாத்தியம் தான். எண்ணம், சொல், செயல் மாறினா, தெளிவானா, மனம் தெளிவானால் அனைத்துமே அபரிவிதமான, அன்பான, செல்வ செழிப்பான குடும்பம், பொருளாதார நிலை, அளவற்ற செல்வம், அ அனைத்துமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சோ மச் மேம். ஐ லவ் யூ மேம்.